இன்றைக்கி எத்தனையோ பேர் அண்ணாவை பற்றி பேசுகின்றார்கள், தமிழை பற்றி பேசுகின்றார்கள், திராவிடம் என்று பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தது என்றால் அது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அமைதியாக கேட்கணும். நம்ம லில்லி வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பரோட்டாவை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். எனக்கும் அந்த பரோட்டா வாடையெல்லாம் வருது. புரட்டாசி மாதம் அதை பக்கமே திரும்ப மாட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்த மாணவ மாணவியர்கள் பாஸ் பண்ணாலும் அவர்களுக்குள்ள 7.5% மூலமாக மருத்துவம் படிக்கலாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுன்னா அதுதான் அண்ணாயிசம், அண்ணா வழி. ஆக்கப்பூர்வமான வேலை, அதுதான் ஆக்கப்பூர்வமான வேலை. சும்மா இந்த ஃபார்முலா 4 யாருக்காகவோ ஃபார்முலா 4 இப்போ தேவையா? கார் ரேஸு. துணை முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூஸு, நான் இந்த மீட்டிங் வர்றதுக்காக நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாரும் நேற்று அவங்க அந்த பவள விழாவில் பேசுகிறாங்க, தகுதி வாய்ந்தவர் அப்படி இப்படின்னு யாரோ பேசுகிறாங்க, ஏதோ ஜால்ரா அடிக்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகை நண்பர்களை தயவு செய்து ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி செய்திகளை போடுங்க. மக்களுக்கான ஒரு மக்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள் இதை பற்றிலாம் போடாமல் பயந்து நடுங்கி அவங்களுக்கு ஜால்ரா போடுற செய்திகளை இன்னும் அவர் துணை முதலமைச்சர் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? கஞ்சாவை கொடுக்குறீங்க, நீங்களே போய் கல்லூரியில் ரெய்டு பண்ணுறீங்க, நீங்களே குடியிருப்பில் போய் ரெய்டு பண்ணுறீங்கன்னா அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? இன்றைக்கி வந்து அக்கா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கனிமொழி உடனே பேசுவாங்க, அதிமுக ஆட்சினா நான் இந்த நாட்டில் அதிகமான விதவைகளைத்தான் பார்க்கின்றேன் என்று. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் நீங்கள் போகலை? கள்ளச்சாராயம் குடித்த அந்த கிராம மக்களே விதவையாக நின்றார்களே, குற்றுயிரும் கொலையுயிருமாக மடிந்தார்களே. அதிமுக போராட்டம் பண்ணிச்சு. இன்றைக்கு வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில், அது தனியார் நிறுவனங்கிறாங்க, தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு டிஜிபி போய் பாதுகாப்பு கொடுக்குறார், மேற்பார்வை பார்க்குறாரு? தனியாருக்கு எதுக்கு அரசு அதிகாரிகள் போகிறாங்க, கார்ப்பரேஷன் கமிஷனர் போகிறாங்க, கார்ப்பரேஷன் மேயரமாக போகிறாங்க? எதுவுமே அசிங்கமாக இல்லையா, கேவலமாக இல்லையா? பவள விழா கொண்டாடுவதற்கு முன்பாக உங்களுடைய ஆட்சியின் அழுக்குகளை கழுவ வேண்டும், உங்களுடைய ஆட்சியின் அவலங்களை ஒழிக்க வேண்டும். உங்களுக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு, உங்களை வெற்றி பெற செய்த இந்த தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா? நம்முடைய அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன் திருமா, பொது வெளியில் இப்படி மைக்கில் அதிமுக வேணாலும் வரலாம், நாங்கள் என்ன துக்குடா கட்சியா? மாபெரும் இயக்கம், மக்கள் கோடான கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். நீங்கள் வாங்கன்னு மைக்கில் கூப்பிட்டா நாங்கள் ஓடோடி வந்துடுவோமா? நாங்கள் தான் கள்ளச்சாராயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தோம், போராட்டம் பண்ணோம். அப்போ நீங்கள் வந்திருக்க வேண்டியதான ஆதரவு. எத்தனை பேர் வந்தாங்க? பொதுவாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடுவதே அவர்களை நினைவு கூற வேண்டும், அவர்களுடைய ஆற்றலை நினைவு கூற வேண்டும், அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டும், அவர்கள் செய்த நன்மைகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவருமே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய மிகுந்த சிறப்பாற்றலை, சிறப்புகளை பேசி முடித்து விட்டார்கள். அவர்கள் சொல்லாத சில செய்திகளை மட்டுமே அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சென்னை மாகாணம் என்று தான் 67க்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ஊர் பேர் சென்னை மாகாணம், சென்னை பட்டணம், சென்னை மாகாணம் தான் இருந்தது. காங்கிரஸ்காரர்கள் அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை.
முதலமைச்சராக ஆவதற்கு முன்பாகவே பாராளுமன்ற மேல்சபை உறுப்பினராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் டெல்லிக்கு சென்று அங்கே இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மொழி கொள்கை என்பதை வலியுறுத்தி ஆட்சி மொழியாக இந்தி என்ற மொழியை கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் கொஞ்சம் அமைதியாக கேட்கணும். நம்ம லில்லி இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். பரோட்டாவை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். எனக்கும் அந்த பரோட்டா வாடையெல்லாம் வருது. புரட்டாசி மாதம் அதை பக்கமே திரும்ப மாட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இன்னைக்கு இந்த தமிழ் மொழி என்பதை வைத்து எத்தனையோ நபர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான பற்றோடு இந்த மொழி பற்றோடு மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் மேல்சபை உறுப்பினராக அங்கே அமர்ந்து உரையாற்றிய நேரத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எடுத்து சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கலாம், நீங்கள் பலம் வாய்ந்த இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய வல்லமையோடு அதற்குரிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்டு வந்து இங்கே இருக்கின்றீர்கள். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத பிரதமர் என்பதை சொல்லி, ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மக்களுக்கு என்று அவர்கள் சார்ந்த அந்த மாநிலத்தில் மொழி பற்று என்பது இருக்கின்றது. அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் காதால் கேட்ட அந்தந்த மொழியை மறந்து ஒரே மொழி கொள்கை என்பதை நீங்கள் கொண்டு வர வேண்டுமென்றால் தனித்தனி நாடுகளாக இல்லை, இது தனித்தனி மாநிலங்கள் சேர்ந்த ஃபெடரல் கவர்மெண்ட், அது ஆங்கிலத்தில் சொல்வது, தனித்தனி மாநிலங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய திருநாடு. எல்லோருடைய பெரும்பான்மையினுடைய ஆதரவோடு நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் எங்களை போன்ற மைனாரிட்டி, நாங்கள் பார்லிமெண்ட்டில் எங்கள் கட்சியில் அதிகமான பேர் இல்லை, ஆனால் எங்கள் உணர்வுகள், எங்கள் தமிழ் மக்களின் உண்மையான உணர்வுகளை நீங்கள் மனதிலே கொண்டுதான் இந்த கொள்கையை நீங்கள் கைவிட வேண்டும். உறவுக்காக 1000 பேர் அனைவரும் எல்லோரும் அறிந்த மொழியாக ஆங்கிலம் இருக்கின்றது. எங்களுடைய உரிமைக்காக தமிழ் என்ற அந்தந்த மாநிலத்திலே பேசக்கூடிய மொழி என்பதை நீங்கள் எந்த வகையிலும் குந்தகம் விளைவிக்காமல் நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் ஆற்றிய அந்த உரை என்பது, பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் அந்த உரை, தன்னுடைய உரையால் தான் முதலமைச்சராக வந்தார். தன்னுடைய அறிவாற்றலால் தான் எத்தனையோ மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்தார், மக்களுக்கு நன்மைகள் செய்தார். அதே உரையும் அறிவாற்றல் காரணமாகத்தான் நம்முடைய காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, CN அண்ணாதுரை என்பவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். அவர் என்ன, அவங்க அம்மாவும் அப்பாவும் பெரிய ராஜ பரம்பரையா? இல்லை, நெசவு தொழில் செய்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் வாழக்கூடிய செங்குந்த முதலியார் அந்த சமூகத்தைச் சேர்ந்த நெசவு தொழில் செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து குழந்தைகளை படிக்கக்கூடிய அந்த சூழலில் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்த CN நடராஜன், காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்பவர் தன்னுடைய அத்தையுடைய அரவணைப்பிலே, உறவினருடைய அரவணைப்பிலே பள்ளிக்கல்வி முடித்த உடனேயே குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை. வேலை பார்த்தார், அங்கே உள்ள காஞ்சிபுரம் நகராட்சியில் கிளர்க்காக போய் வேலை பார்த்தார். அதற்கப்புறம் தான் எழுத்துக்கள் மேல் எழுத்தறிவு, எழுத்தாற்றல் காரணமாக சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் BA படித்தார், MA படித்தார். படிக்கிற காலத்திலேயே தன்னுடைய பெரிய சீரிய உரை, கான்வென்ட்லையா படிக்க வச்சாங்க, இங்கிலீஷ் கான்வென்ட்லையா படிக்க வச்சாங்க, இல்லை, தன்னுடைய முயற்சியால் ஆங்கில புலமை பெற்றுத்தான் பாராளுமன்றத்தில் போய் பேசி
அந்த ஒரு தன்னுடைய சொந்த திறமையால் தான் இன்றைக்கு இந்த தமிழ் மொழியை காத்தவர் என்றால், இந்த தமிழ்நாட்டை உருவாக்கியவர் என்றால் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்ற மாபெரும் பேரறிஞர் நம்முடைய மனித புனிதர் என்று சொல்லக்கூடிய வகையிலே தான். அதனால தான் நம்முடைய இதயக்கனி மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் பார்வோற்றும் நம்முடைய புரட்சி தலைவர் இந்த கழகத்தை உருவாக்கிய நேரத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பெயர் இருக்க வேண்டும். நீ எந்த கட்சின்னு கேட்டா, நான் அதிமுக. எங்கே உன் உறுப்பினர் கார்டை காமினா அதிமுக, உன் கொடியில் அதிமுக. அண்ணா அண்ணா என்று இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் அண்ணா பெயரை உச்சரித்து தான் நான் இந்த கழகத்திலே இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாமனிதருடைய பிறந்த தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 5 நாள். ஆனால் அந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மறைந்த பின்பு அவருக்கும் வளர்ப்பு பிள்ளைகள் மறைந்த பின்பு அவருடைய படைப்பாற்றல் புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அம்மா கவனத்துக்கு, அம்மா முதலமைச்சராக இருக்கும் பொழுது தான் அம்மா கவனத்துக்கு வருது. அந்த குடும்பம் கஷ்டப்படுறாங்க. முதலமைச்சராக இருந்து மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் மறைந்து விட்டார். அவர் வச்சிருந்தது பெரிய சொத்து 10 வீடுங்கிறது இல்லை, கடன். அப்படியே அந்த கடன் சுமையோடு அந்த குடும்பம் இருக்கின்றது. அது வெளியில் யாருக்கும் தெரியல. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த குடும்பம் கடன் சுமையில் இருக்கின்றது என்று அறிய வந்தவுடனேயே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எழுதிய அத்தனை நூல்களையும் அரசுடைமையாக்கி அதற்கு அன்றைய தினம் 91லேயே 75 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு அந்த குடும்பத்திற்கு கொடுத்து பல்வேறு உதவிகளை எல்லாம் கொடுத்து இன்றைக்கும் என்றைக்கும் அந்த குடும்பம், அவருடைய இல்லம் இன்றைக்கும் நினைவு இல்லமாக, அரசாங்க நினைவு இல்லமாக மாற்றிய பெருமை என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்கின்றது. இன்னைக்கு அண்ணன் பார்லிமெண்ட் போயிருக்காங்க, நானும் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்திருக்கேன். இன்றைக்கி புது பார்லிமெண்ட் வந்துருச்சு. அந்த சிலையை எடுத்து வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்லிமெண்ட்டாக இருந்த ஓல்டு பார்லிமெண்ட் ஹவுஸில் அந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு பெருமை மிக்க அந்த மாமனிதருக்கு, நான் அதிமுக அண்ணா அண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த மாமனிதருக்கு சிலை வைத்த பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் இருக்கின்றது என்பதை வரலாறு சொல்ல வேண்டிய ஒன்று தான். இன்றைக்கி எத்தனையோ பேர் அண்ணாவை பற்றி பேசுகின்றார்கள், தமிழை பற்றி பேசுகின்றார்கள், திராவிடம் என்று பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்தது என்றால் அது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது. நேரடியாக கொடுத்தா அவங்கள ரொம்ப இழி சொல்லாக்கிடும், இழிநிலை ஆக்கிடும்னு அவர் படைத்த, அவர் உருவாக்கி, அவர் எழுதிய அந்த புஸ்தகங்களை அரசுடைமையாக்கி அதன் மூலமாக அந்த குடும்பத்தை வாழ வைத்து உதவி செய்த அந்த பெரிய பெரும்பான்மையான மனது என்றால் அது ஒன்று புரட்சி தலைவர். கொடுத்து கொடுத்து சிறந்த கரங்கள் என்றால் வள்ளல் என்றால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா தான். அதை யாராலையும் எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. அதனால தான் மக்களால் நான், மக்களுக்காக நான், அதனால தான் என் இரத்தத்தின் இரத்தங்களே அப்படின்னு புரட்சி தலைவர் சொன்னாருன்னா, அவர் நோய்வாய்ப்பட்டு குண்டடிபட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில் தொண்டன் கொடுத்த அந்த இரத்தம் தன் உடலிலே இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் இரத்தத்தின் இரத்தங்களே என்ற வார்த்தையை புரட்சி தலைவர் உரைத்த ஒரு தருணம் என்றால் அப்படி மாபெரும் தலைவர்களை கொண்ட இந்த ஒரு இயக்கம்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் செய்த சில விஷயங்களை நம்ம சொல்லணும்ல. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் எல்லாருமே வரலாறில் படிச்சிருப்பீங்க. மணியாட்சின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வாஞ்சிநாதனை ஆஷ்துரை என்ற ஆங்கிலேயர் காலத்தில் விடுதலைக்காக ஆஷ்துரையை சுட்டு கொன்றுறார்.
அந்த ஆஷ்துரையை சுட்டு கொண்டுட்டு தானுமே நம்மளால் தப்பிக்க முடியும்னு தானும் சுட்டுறார். அவரே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. சிறு வயது மருத்துவம் படித்து கொண்டிருந்த வாஞ்சிநாதன் அவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்கிறாங்க, திருமணம் ஆயிடுச்சு, சின்ன வயதில் மனைவி, அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக என்று ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஆஷ்துரையை, ஏன்னா நம்ம அந்த பகுதியில் இருந்த தமிழ் சகோதரர்களை மிக கொடூரமாக அவர்கள் தாக்கி கொடுமை செய்ததை கண்கூடாக பார்த்த காரணத்தினால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இன்றைக்கும் அந்த ஸ்டேஷன் இருக்கு. அவருக்கு அவங்க மனைவி பொன்னம்மாள் அவர் இறந்ததுன்னு திருவல்லிக்கேணி, அவர் ஐயர் வீடு, திருவல்லிக்கேணியில் அவங்க ஒரு வீடு பிடிச்சி இங்கே இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. விடுதலை பெற்ற உடனே காங்கிரஸ் ஆட்சி. அந்த அம்மா போய் வருமானம் இல்லை, விடுதலை போராட்ட வீரர் மனைவி என்ற வகையில் தனக்கு ஓய்வூதியம் வேண்டும், பென்ஷன் வேணும்னு மனு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த முதலமைச்சர்கள் அவங்களுக்கு கொடுக்கல. பல்வேறு காரணங்களால் பல ஆண்டுகள் அது தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடனே 67 அந்த அம்மா போய் மனு கொடுத்து அவர் கவனத்துக்கு வந்துருச்சு. கண் கலங்கி உடனடியாக என்னென்ன உதவியோ அதை செய்து பென்ஷன் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அவங்க காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ்னா கூட அவங்கள ஒரு தியாகி, ஒரு மனம் விற்ற இந்த இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு குடும்பம் என்று சொன்னதுன்னா அதை நம்ம மனசில், இதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அன்றைக்கு அவர் அப்படி செய்த காரணத்தினால்தான் அவருடைய குடும்பம் வறுமை, கடன் என்ற சூழலிலே இயற்கை என்றது அவர் செய்த அந்த தர்மம் என்பதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாயிலாக அவர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் குடும்பத்திற்கு உதவி கிடைத்தது என்றால், அவர் செய்த தியாகங்களுக்கு சின்ன சின்ன இந்த அரசும் இவரும் கொடுத்தது சின்னதாக இருந்தாலும் உரிய நேரத்திலே கொடுக்கப்பட்டது தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய. இன்னும் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் வரலாறுகள், அவர் பார்லிமெண்ட்டில் அவருடைய ஸ்பீச் எடுத்து கேட்டால் புஸ்தக வடிவில் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் உரிமைக்காக, காவிரியின் உரிமைக்காக, இப்படி ஒவ்வொன்றும் தமிழக மக்களுக்கும் காவிரிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இவருடைய ஆங்கில உரையை கேட்ட காரணத்தினால்தான் வெளிநாடுகளிலே இருந்து இவரை அழைத்து பட்டம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. குட்ட மனுஷன், ஒரு துண்டு போட்டுட்டு நாங்கள்லாம் அவரை மறக்கும்போது, மரணம் அடையும் போது எனக்கு 3 வயசு. நான் பிறந்த வருஷம் 1966, 69. பக்கத்தில் இருந்து பார்க்கல, இங்கே உள்ள நிறைய பேர் பார்த்துருக்க முடியும் சீனியர்கள். ஆனால் இன்றைக்கும் நம்ம இதயத்தில் இருக்குது. அன்றைக்கெல்லாம் அவர் மறைந்த அந்த நேரத்தில் டிவி, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட எங்கேயாவது வெங்கடேஷ் பாபு அண்ணே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் ஐடிவிங் பறந்துருக்கோம் எல்லாமே. அப்போது வானிலை தான் அவர் வானிலையில் அவர் இறந்ததை எத்தனை கோடான கோடி மக்கள் அழுத வண்ணம் இருந்தார்கள் என்பதை நினைவு கூறக்கூடிய சூழல் தான். இன்றைக்கி தமிழ்நாடுன்னு பேசுகிறாங்க. இங்கே நம்முடைய செக்ரட்டரியேட், ஆங்கிலத்தில் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா செக்ரட்டரியேட். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனே தான் அந்த செக்ரட்டரியேட்டுங்கிறது பேரை தலைமைச் செயலகம் என்று, இன்றைக்கு தலைமைச் செயலகம் என்று மாற்றிய பெருமை என்றால் அவர்தான் உண்மையான திராவிடன், அவர்தான் உண்மையான தமிழர். அங்கே முதல்ல என்ன இருந்ததுன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு அப்புறமா காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது சத்தியமே ஜெயதே அப்படின்னு இருந்தது. வாய்மையே வெல்லும் என்று மாற்றிய பெருமைக்குரியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நல்லா உங்களுக்கு தெரியும், செய்திகள் வாசிப்பது அப்படின்னு ஆகாஷ்வாணி அப்படின்னு இருக்கும். ஆகாஷ்வாணிங்கிறத வார்த்தையை மாற்றி தமிழிலே சொல்ல வேண்டும் என்று வானொலி என்று மாற்றிய பெருமை
பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய காலத்திலே தான். சபாநாயகருக்கு அப்போ என்ன பேர் தெரியுமா? அக்ராஷனார் சபாநாயகர் அப்படிங்கிறத மாற்றினது. மந்திரிகளுக்கு கூட கணம் மந்திரிகள் அப்படின்னு இருந்தது. மாண்புமிகு அமைச்சர்கள் அப்படின்னு மரியாதைக்குரிய அமைச்சர்கள் என்று மாற்றியது என்றால் அது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய காலத்தில் தான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்குள்ள கலாச்சாரம் அந்த வழியில் தான் நம்முடைய புரட்சி தலைவர் குழந்தைங்க படிக்கணும். குழந்தை செல்வங்கள் வேலைக்கு உடனேயே சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு தமிழ்நாடு என்பது ஒரு சீர்திருத்தமாக உருவாக்கப்பட்ட நேரத்தில் கொடிய நோய் வந்து நம்மை விட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மரணமடையக்கூடிய சூழல் வந்த பின்பு தான் ஒரு பெரிய இதெல்லாம் சூழ்ச்சியெல்லாம் நடந்தது. யார் வந்தால் நமக்கெல்லாம் தெரியும். இதை மீட்டெடுக்கத்தான் 77 நம்முடைய புரட்சி தலைவர் இதயக்கனி மன்னாதி மன்னன் முதலமைச்சராக வந்த உடனேயே இந்த கழகமே அண்ணா அவர்களுடைய பெயரிலே இருக்கின்றது, இந்த கட்சியே அண்ணா அவர்களுடைய கொடியை தாங்கியிருக்கக்கூடிய சின்னத்தை அவர் உருவத்தை தாங்கியிருக்கக்கூடிய கழகம், அவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு முக்கியமாக ஒன்று கல்வி. சத்துணவை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த சரித்திர நாயகன் என்றால் அண்ணா வழியிலே வந்த புரட்சி தலைவர் கொண்டு வந்தது தான். கல்விக்காக இலவச கல்வி, செருப்பு, ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச ஒரு லைட்டு, இப்படி எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து தான் மறையும் வரை, தான் உயிரோடு இருந்த காலம் வரை எதிரிகள் இல்லை என்ற நிலைப்பாடை எடுத்த ஒரு மன்னாதி மன்னனுடைய ஆட்சிதான் புரட்சி தலைவருடைய ஆட்சி. அப்புறமா ஒரு சோதனையை பார்த்தோம். அம்மா வந்தாங்க அப்படின்னா நம்முடைய பெண்கள் சமுதாயத்திற்கு என்று ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை என்றால் அது புரட்சி தலைவி அம்மா தான். என்னைக்குமே எந்த நேரத்திலையுமே எதெடுத்தாலும் அதற்கு பெண்கள் தான். அம்மா கொண்டு வராத திட்டங்கள் என்ன? ஒன்றும் வேணாம். தாலிக்கு தங்கம், புஸ்தகம், அது இதெல்லாம் வச்சுக்கோங்க. முதலமைச்சரான உடனே தொட்டில் குழந்தை திட்டம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, வளர்க்க முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை, என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன் அரசு வளர்க்கும். தொட்டில் குழந்தை ஏங்க அரசு இருக்கக்கூடிய இல்லத்தில் அந்த தொட்டிலில் கொண்டு வந்து குழந்தையை போடுங்கன்னு சொன்ன தாய். வரிசையா எல்லாமே அந்த திட்டத்தை சொல்லணுன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. இதெல்லாம் விட சட்டம் ஒழுங்கு என்றால், சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக இருந்த, உலகமே திரும்பி பார்த்து வியக்கக்கூடிய, பெண்கள் பாதுகாப்பாக இருந்த, பொருளாதாரத்திலே தனித்துவம் கொடுத்த, தனி சுதந்திரம் கொடுத்த, ஆடு மாடுகள் யார் ரேஷன் கார்டில் பொம்பளைங்க பேரில் பேர் வருதோ அவங்களுக்கு கொடு. சரி, புருஷன் விட்டுட்டு போயிட்டான், பெத்த பிள்ளைக்கு எங்கள் ஸ்கூலில் போயினான், அம்மா பேரையும் முதல் எழுத்தாக போடலான்னு சட்டம் கொண்டு வந்ததுன்னா இன்னைக்கு அண்ணன் சொன்னார், சீர்திருத்த திருமணத்திற்கு கையெழுத்து போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்றால் அதன் வழியிலே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புருஷன் விட்டுட்டு போனால் அம்மா பேரை இன்சியலாக போடலாம் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நம்ம எல்லாமே கையில் பார்த்துட்டோம். அம்மா கொடுத்த மிக்சியை பார்த்தோம், அம்மா கொடுத்த கிரைண்டரை பார்த்தோம், அம்மா கொடுத்த ஃபேனை பார்த்தோம், அம்மா கொடுத்த திட்டங்களை பார்த்தோம், பிள்ளைங்க போட்டுட்டு வந்த யூனிஃபார்மை பார்த்தோம், புஸ்தக பையை பார்த்தோம், தாலிக்கு தங்கத்தை பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இது மாதிரி சீர்திருத்தங்கள் இன்றைக்கு உள்ளாட்சியில் 50% பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அதுதான் சீர்திருத்தம், அதுதான் வரக்கூடிய வழி. எல்லாமே அண்ணா திராவிடம்னு எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள பற்றி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதற்காகத்தான். அதன் வழியில் வந்ததுனால தான் அண்ணன் எடப்பாடியாருக்கு ஒரு சிந்தனை வந்தது. எல்லாரும் நீட் தேர்வு, நீட்டுங்கிறது
எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வரப்பட்டது, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீதிமன்றம் கட்டாயப்படுத்தப்பட்டது, இதை மாற்ற முடியவில்லை. இன்றைக்கும் கொள்கை அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை எதிர்க்குது, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா கூட முடியலைன்னு வரும்பொழுது அதற்கு மாற்று வழி என்ன என்று யோசித்தது தான் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி. அதற்கு அடுத்தாற் போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் ஆங்கிலம் சற்று குறைவாக உள்ள சூழ்நிலையில் என்ன செய்யலாம் என்பதை யோசித்து தான் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுக்கப்படும். அதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, அதன் கமிட்டி எல்லாம் போட்டு முடிவு செய்து அதற்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த நேரத்தில் கவர்னர் கையெழுத்து போடலை. ஆனால் இந்த வருஷம் அட்மிஷன் போட்டாகணும். ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் தான் அம்மா நிறைய கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு கூடுதலாக 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது என்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில். அப்போ அந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரிசர்வேஷன் வந்துடும் கூடுதலாக. அப்போ இதை இன்றைக்கி நம்ம செயல்படுத்தி ஆகணும். இந்த செயல்படுத்துறதுக்கு என்ன வழி? கவர்னர் என்ன போடலைன்னா அதற்கு மாற்று சட்ட வழியை கண்டுபிடித்து அந்த வருஷமே, அந்த முதல் ஆண்டே, சட்டம் கொண்டு வந்த முதல் ஆண்டே இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்த மாணவ மாணவியர்கள் பாஸ் பண்ணாலும் அவர்களுக்குள்ள 7.5% மூலமாக மருத்துவம் படிக்கலாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுன்னா அதுதான் அண்ணாயிசம், அண்ணா வழி. ஆக்கப்பூர்வமான வேலை, அதுதான் ஆக்கப்பூர்வமான வேலை. சும்மா இந்த ஃபார்முலா 4 யாருக்காகவோ ஃபார்முலா 4 இப்போ தேவையா? கார் ரேஸு அது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட்டு? இன்றைக்கி கூட ஒரு செய்தியில் போட்டிருந்தான், துணை முதலமைச்சர் ஆவதற்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூஸு, நான் இந்த மீட்டிங் வர்றதுக்காக நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாரும் நேற்று அவங்க அந்த பவள விழாவில் பேசுகிறாங்க, தகுதி வாய்ந்தவர் அப்படி இப்படின்னு யாரோ பேசுகிறாங்க, ஏதோ ஜால்ரா அடிக்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகை நண்பர்களை தயவு செய்து ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி செய்திகளை போடுங்க. இந்த ஆட்சியில் கஞ்சா, போதை மாத்திரை, பாலியல் வன்முறை, விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண பல்வேறு நிலைகளில் வருஷ உயர்வு, சொத்து வரி உயர்வு, மெட்ரோ வரி, குப்பை வரி, விலைவாசி, பெண்கள் பாதுகாப்பாக போக முடியல, மரியாதை இல்லை, இலவச பஸ்லன்னு அறிவிச்சிடுறீங்க, அதில் போனால் அமைச்சரை கிண்டல் பண்ணுறது, டிரைவர் விட்டுட்டு ஓடுறது, இப்படி எவ்வளவு பெண்களுக்கான இழிநிலைகள் இருக்குது. மக்களுக்கான மக்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள். இதை பற்றிலாம் போடாமல் பயந்து நடுங்கி அவங்களுக்கு ஜால்ரா போடுற செய்திகளை இன்னும் அவர் துணை முதலமைச்சர் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அம்மா கொண்டு வந்த திட்டத்தை முக்காவாசி திட்டம் அம்மா மாணவர்கள் 2011 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க நமக்கு தெரியும், கட்சியில் ஒன்று உருவாக்குனாங்க, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அப்படிங்கிறத இளைஞர்களாக சேர்த்தாங்க. அதை மனசில் வச்சு தான் அம்மா அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும், கல்வி உதவியை டெபாசிட் பண்ணணும், அதிகமான பாலிடெக்னிக் கொண்டு வரணும், அரசு கல்லூரிகள் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த இளைஞர்களும் இளம்பெண்கள் வளர்ச்சிக்கான பாதை. படிக்கணுங்கிறதுக்காகத்தான் படித்த பெண்களுக்கு 25,000 4 கிராம் தங்கம் +2ன்னா, டிகிரி முடித்தா 50,000 8 கிராம் தங்கம். இப்படி எல்லாமே படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும். கல்வியில் அதற்கு ஏழை மாணவர்களும் தனக்கான இன்றைக்கு உள்ள இந்த கால சூழ்நிலை வளர்ச்சியில், டெக்னிக்கலான வளர்ச்சியில் அவங்க ஒரு பணக்காரன் மட்டும் லேப்டாப் வச்சுருக்க கூடாது, எல்லா மாணவர்களும் வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதான் அம்மா ஆட்சி. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க?
கஞ்சாவை கொடுக்குறீங்க, நீங்களே போய் கல்லூரியில் ரெய்டு பண்ணுறீங்க, நீங்களே குடியிருப்பில் போய் ரெய்டு பண்ணுறீங்கன்னா அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? நீ காலையில் எல்லாருமே டெய்லி பேப்பர் படிப்போம், அது எங்களை மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக படித்தா தான் ஓரளவு என்னென்ன செய்திகள்னு இருக்கு. ஒரு சுருக்கமான செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீ காலையில் வந்த செய்தி காவல்துறை சகோதரர்கள், ஏன்னா அவங்க தைரியமாக செயல்பட முடியாது, அவங்க தைரியமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. காவல்துறை தைரியமாக மரியாதையோடு செயல்பட்டது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்து. காவல்துறைக்கு மரியாதை கொடுத்தது என்றால் புரட்சி தலைவர் காலத்து. ஆனால் இந்த ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் மரியாதையே கிடையாது. இல்லைன்னா ஒரு ரவுடிசத்தை அடக்க போன அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பியாக இருக்கிற காயத்ரிங்கிற அம்மா மேலே ரவுடி வந்து கொண்டையை பிடிச்சி முடியை பிடிச்சி இழுக்கக்கூடியதுன்னா அந்த மாதிரி சூழ்நிலை பெண்களுக்கு, ஒரு காவல்துறையில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது திமுக ஆட்சியில் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி விருகம்பாக்கம் தொகுதியில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மேடையில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்கா கனிமொழி இருந்தாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருந்தாங்க, எல்லாருமே மேடையில் இருந்தாங்க. பாதுகாப்புக்கு நின்ன ஒரு கான்ஸ்டபிள் இடுப்பில் ஒரு ரவுடி, திமுகவை சேர்ந்த ரவுடி இடுப்பை கிள்ளி சில்மிச்சம். யார்? காக்கி சட்டை போட்டு அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பிற்கு வந்த, இதெல்லாம் நடந்த சம்பவம். சமாதானம் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து அக்கா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கனிமொழி உடனே பேசுவாங்க அதிமுக ஆட்சினா. நான் இந்த நாட்டில் அதிகமான விதவைகளைத்தான் பார்க்கின்றேன் என்று. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் நீங்கள் போகலை? கள்ளச்சாராயம் குடித்த அந்த கிராம மக்களே விதவையாக நின்றார்களே, குற்றுயிரும் கொலையுயிருமாக மடிந்தார்களே. அதிமுக போராட்டம் பண்ணிச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்களோடு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் பார்த்தார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு போன முதலமைச்சருக்கு கள்ளக்குறிச்சியில் போய் பாதிக்கப்பட்ட விதவைகளை பார்ப்பதற்கு இன்றைக்கு வரை நேரமில்லை. இன்றைக்கு வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்துறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டில், அது தனியார் நிறுவனங்கிறாங்க, தனியார் நிறுவனத்துக்கு எதுக்கு டிஜிபி போய் பாதுகாப்பு கொடுக்குறார், மேற்பார்வை பார்க்குறாரு? தனியாருக்கு எதுக்கு அரசு அதிகாரிகள் போகிறாங்க, கார்ப்பரேஷன் கமிஷனர் போகிறாங்க, கார்ப்பரேஷன் மேயரமாக போகிறாங்க? தண்ணி வந்தால் குழியும் குண்டுமா இருந்தால் உடனே வீட்டுக்குள்ளே போய் ஓடிக்கிறாங்க. என்ன மாதிரி சேகர் பாபு அண்ணன் எழுதி கொடுக்குறத உடனே ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க. ஏன் அந்த விதவைகளை போய் பார்ப்பதற்கு அந்த குடும்பத்தில் இல்லையா? ஏன்னா மக்கள், நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதிமுக நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமுமே மக்கள் பிரச்சனைக்காகத்தான். அதிமுக பிரச்சனை அதிமுக பார்த்துக்கும், எங்க பிரச்சனையை நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால், உண்ணாவிரதம் என்றால், போராட்டம் என்றால் எல்லா இடத்துலனாலும் அதற்கு மக்களுடைய பிரச்சனையை மக்களை காப்பதற்காக வெளிக்கொணர்ந்து அந்த பிரச்சனையை எல்லோரும் அறிய செய்து பிரச்சனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் அதிமுக சார்பாக நடைபெறுகின்றன. காரணம், நாங்கள் அண்ணா வழியிலே வந்தவர்கள். மக்களுக்கான சேவைகள் செய்யக்கூடிய ஆட்சியாக இருந்தது. அது வேணுமா? பருப்பு விலை, காய்கறி விலை, பால் விலை, கரண்ட் விலை, இதெல்லாம் ஏற்றுனா கூட இந்த மக்கள் ஏன் அந்த மக்கள் அதை யோசிக்கலைங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக. இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, மதுவிலக்கு அமலாக்கத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்குது. கஞ்சா இது ஜாஃபர் சாதிக்கை பண்ணாங்க, கைது பண்ணாங்க. அவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மருமகளோடு அவர் இது படம் எடுக்கிற இதில் ஃபோட்டோவில் நிற்கிறாரு, காஃபி ஷாப்பில் நிற்கிறாரு. இப்படி எல்லாமே அவங்கவுங்க இருக்காங்க. அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை. 2023 டிசம்பர் இதை பற்றி நம்முடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசினா உடனே டிவியை கட் பண்ணிடுவாங்க, அதை பிரசுரம் பண்ண விட மாட்டாங்க. அதை தான் அவர் வெளியில் வந்து சொல்கிறார். மொத்தம் போலீஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம சகோதரர்கள் தானே.
22,444 பேர் இந்த டிசம்பர் போன வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. 42,337 கிலோ கஞ்சா பறிமுதல் இந்த ஆட்சியில். 1,234 கிலோ ஹெராயின் பறிமுதல். 74,412 போதை மாத்திரைகள் பறிமுதல். இதர கஞ்ச பொருட்கள் போதைப் பொருட்கள் 223 கிலோ, பல கோடிக்கு மதிப்புள்ளது. நீங்கள் அதுக்கு என்ன வழக்கு பண்ணீங்க, என்ன வழக்கு போட்டிருக்கீங்க, அதை பற்றிலாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த 6 மாதத்தில் 7,123 பேர் இந்த 6 மாதம்தான் 7 மாதத்துக்குள்ளே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஜூன் வரைக்கும் 6 மாதத்தில் 4,522 வழக்கு போட்டிருக்காங்க. இதே மாதிரி கிலோ கணக்கில் போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியின் அவலம். நம்ம பிள்ளைங்க லேப்டாப்பை தட்டி படிக்கணும்னு நினச்ச காலம் போய் ஸ்கூலில் கொடுக்குற யூனிஃபார்மை போட்டு புஸ்தக பையை போட்டு அம்மா கொடுக்குற சத்துணவில் அதிகமான முட்டையும் சுண்டலும் பிறந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. பிறந்த குழந்தையே சீரோடு தான் வருது. தாய்ப்பால் கிடைக்காத தாய்க்கு தாய்ப்பால்களும் கிடைக்கணும் எல்லா குழந்தைக்கும். அதற்கு கூட தாய்ப்பால் வங்கி, இரத்த வங்கி இல்லை, தாய்ப்பால் வங்கியை உருவாக்கியவர் தான் புரட்சி தலைவி அம்மா. பொது வெளிகளில் பொது இடத்துல ஒரு ட்ராவல் பண்ணும்போதோ பொது இடத்துல போகும்போது தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக பாலூட்ட வேண்டும் என்ற தாய்க்கு, அந்த தாய்மார்களுக்கு தனி அறை கொடுத்தது என்றால் அதுதான் புரட்சி தலைவி அம்மாக்கா. அதுதான் மரியாதை. ஆனால் இப்போ பெண்களுக்கு மரியாதை இல்லை, காவல்துறைக்கே மரியாதை இல்லை. ரவுடிசத்தை அடக்க போகும்போது கொண்டையை பிடிச்ச ஒருத்த எடுத்து தைரியமான நடக்கிறது ஸ்டாலின் ஆட்சி தானே, திமுக ஆட்சி தானே, அப்படி தான் இருக்கும். தலைமை எப்படியோ அப்படித்தான் இருக்கக்கூடியது. எல்லாரும் மிரட்டுகள். பிரியாணி கடைக்கு போனால் அங்கே போனால் அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு எல்லாமே மோசமாக கேவலமாக பாலியல் வன்முறைகள் எத்தனை இடங்களில் கடத்தல், எதுவுமே அசிங்கமாக இல்லையா, கேவலமாக இல்லையா? பவள விழா கொண்டாடுவதற்கு முன்பாக உங்களுடைய ஆட்சியின் அழுக்குகளை கழுவ வேண்டும். உங்களுடைய ஆட்சியின் அவலங்களை ஒழிக்க வேண்டும். உங்களுக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு, உங்களை வெற்றி பெற செய்த இந்த தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா? இன்னைக்கு எத்தனை கூட்டணியில் பாருங்கள். எனக்கு முன்னாடி நான் வரும்போதே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்முடைய அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன் திருமா, பொது வெளியில் இப்படி மைக்கில் அதிமுக வேணாலும் வரலாம், நாங்கள் என்ன துக்குடா கட்சியா? மாபெரும் இயக்கம், மக்கள் கோடான கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். நீங்கள் வாங்கன்னு மைக்கில் கூப்பிட்டா நாங்கள் ஓடோடி வந்துடுவோமா? நாங்கள் தான் கள்ளச்சாராயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தோம், போராட்டம் பண்ணோம். அப்போ நீங்கள் வந்திருக்க வேண்டியதானே ஆதரவு. எத்தனை பேர் வந்தாங்க? நாங்கள் ஆதரவு தருகின்றோம், நீங்கள் கூட்டணியில் இருங்க. இப்படி எத்தனை பேர் ஒரு நாடகம், தயவு செய்து தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு, ஒரு நாடகம் நடத்துவாங்க. அதெல்லாமே தயவு செய்து மறந்துருங்க. இங்கே இருக்கக்கூடிய நாம் பலமாக இருக்கின்றோம். நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த கழகத்தை பல்வேறு சோதனைகளை தாண்டி, வழக்குகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கான ஒருபோதும் நம்முடைய எதிரியான திமுகவுடன் நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் போய் சட்டமன்றத்தில் பேசும்போது எங்கள் அப்பா கதவசனம் பேசுவாருன்னெலாம் நாங்கள் யாருக்கும் ஈல்டிங்காக பேசக்கூடியதில்லை. பொதுச் செயலாளர் எங்கள் எதிரி திமுக தான். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவனா நீங்கள் இந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த தினத்திலே உறுதியேற்க வேண்டும், சத்தியமேற்க வேண்டும். நம்முடைய வாய்மை என்பதும் உழைப்பு என்பதும் உண்மையாக கழகத்திற்கு இருந்தால் இந்த கொளத்தூரில் கூட அண்ணா திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும். இன்னைக்கு 90 கோடிக்கு நாங்கள் திட்டங்கள் கொண்டு வரோங்கிறாங்க. ஆனால் இங்கே கூட தண்ணி நின்றுச்சு. அதனால் மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சியை விட்டு, பாதுகாப்பில்லாத சூழலை மறந்து, அதை வீடுக்கு ஓட ஓட விரட்டக்கூடிய சூழலை கொண்டு வந்து 2026 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெயர் கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, புரட்சி தலைவர் கொண்டு வந்த தான் உயிரோடு இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வனவாசத்திற்கு அனுப்பிய
ஆண்ட கட்சி மீண்டும் ஆளச் செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வருவதற்கு உறுதியேற்போம், சத்தியமேற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.